ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்கள் சிவா கணிதா. இதுல ஒரு குழப்பம். வீடியோ எடுக்கனாலே குழம்பிடுது. வீடியோ கேமரா முன்னால வந்து உட்காரனாலே குழம்பி போயிருது. என்ன வீடியோ என்ன விளாக் பார்க்க போறோம்னா லவ் ஸ்டோரி போட்டுட்டு இருக்கிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இல்லனா புரியாது. ஆல்ரெடி நாங்களே குழப்பி பேசுறோம். நீங்க அதுல இன்னும் குழம்பிடுவீங்க. ஓகேவா? இது என்னன்னா பார்ட் 1 என்னோட வாழ்க்கையில நடந்த சோகங்கள் சொல்லிட்டு சோகங்களா எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கிறோம். சோகங்களா எனக்குலாம் சந்தோஷம் தான். சாரி, சும்மா சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேச போறது என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து முடிச்சிருந்தது பாத்தீங்கன்னா, அவங்க தங்கச்சியோட ஸ்கூல் லீவ் முடிஞ்ச உடனே அவங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணாங்க. எப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதுக்கு முன்னால ஒரு சில விஷயம் எல்லாம் நடந்தது. இருங்க ஒரு செகண்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால என்ன நடந்ததுன்னா, என்னோட அம்மாவுக்கு வந்து ஜாதகம் பொறுத்த இருந்தா மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துட்டு போயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி அனுப்பலையே நானு. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துட்டு போன பிறகுதான் எடுத்துக்கிட்டீங்க. இதுவே ஞாபகம் இல்லை. ஒரு 15 வருஷம் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள முன்னால என்ன நடந்ததுன்றதே மறந்து போச்சு. கொட்டி தான் ஞாபகம் வர வைக்க வேண்டியதா இருக்கு. அவங்க அலையில மயங்கின பிறகு அப்புறம் அதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? 15 வருஷம் முன்னால அதான் அந்த இவங்க சொல்ல வர்றதுக்கு முன்னால வந்து ஜாதகம் நல்லா பொருத்தம் இருந்தா மட்டும்தான் அம்மா வந்து நேர்ல அவங்க வீட்டுக்கே போகணும், பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. கொடுக்கணும்னு ஆசையும் இருந்தது அண்ணன் பையனுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலுமே அம்மாவுக்கு வந்து ஜாதகம் பொருத்தம் இருக்கணும் அப்படின்ற ஒண்ணு இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, வீடு வாடகை வீட்டுல தான் இருந்தாங்க. வேற ஒரு வீட்டுக்கு மாறிட்டு நான் அந்த அட்ரஸ்ல இருந்து அமுச்சு விடுறேன் அத்தை அப்படின்னு மட்டும் இவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படா இங்க அமுச்சு விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டு அமுச்சு விட்டுட்டீங்கல்ல, உடனே அமுச்சிட்டீங்க. ஒரே வாரத்துல அமுச்சு விட்டுட்டாங்க. வீடு மாறி வந்துச்சு, எங்களுக்கும் வந்துருச்சு. ஒரு 2-3 நாள்ல வந்த உடனே பார்க்க போனப்போ நான் என்னையும் கூட்டிட்டு தான் போயிருக்காங்க அம்மா. வந்துட்டு போயிட்டு ஜாதகத்தை இப்படி வச்சு பார்த்துட்டு இவங்களோட ஜாதகத்தை இப்படி தள்ளி வச்சுட்டாங்க. வேண்டான்றதுக்கு அவர் தள்ளிட்டாரு. இப்படி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து நல்லா வரும், வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. அந்த ஜாதகத்துல வந்து ஆயில்ய நட்சத்திரம் வந்து இருக்கு, வேண்டாம், மாமனார் மாமியாருக்கு ஒத்துக்காதுன்னு உடனே அவர் அப்படியே மூடி வச்சு தந்துட்டாரு எங்க கிட்ட. எனக்கும் அப்படியே, ஏன்னா பேசிட்டோம்ல, சரி கல்யாணம் பண்ண போறோம் என்னையும் வச்சு பேசிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அது வரைக்கும். கல்யாணம் வந்து நியூஸ்லாம் தெரியாது. அதாவது ஜாதகம் வாங்குறப்பதான் தெரியும். ஓகே, நமக்கு பிராக்கெட் போடுறாங்க, ஸ்கெட்ச் போடுறாங்க, நம்ம தலையாட்டிட்டா உடனே கடா விட்டு. எனக்கு தெரியும் முன்னாலே. ஆனா அம்மா வந்து அப்புறம் பார்க்க போனப்போ அதுல மேட்ச் ஆகல. ஜாதகம் பொருத்தம் வந்து சுத்தமா இல்லவே இல்லை, வேணாம்னு சொல்லிட்டு அவர் மூடிட்டாரு. ஜாதகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி காசும் வாங்கல, ஏஞ்சிட்டோம், கிளம்பிட்டோம். அப்புறமா வர எனக்கா அழுதுகிட்டே வரேன். அம்மா இல்லம்மா, நம்ம வேற யாருக்கிட்டையாவது பாப்போமா, இது இவங்க நல்லா பாக்கலாம் அப்படி சொல்லி என் மனசை இது பண்ணி கூட்டிட்டும் வந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, எங்களுக்கு சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்ல. 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு, 3 மாசம் போச்சு. ஏன்னா அவங்க கிட்ட போன் நம்பரும் கிடையாது. அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க நம்பர்ல இருந்து தான் கூப்பிட்டாங்க. அவர்கிட்டயா நான் போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க மச்சான்னு சொன்னா, அவரு வீட்டுக்கு போவாரு, ஆனா போன் பண்ணி தர மாட்டாரு. இப்படியே போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் நான் வீட்டுல இருக்கிறப்ப போன் பண்ணேன், கொடுத்துட்டாங்க. அண்ணா வீட்டுல இருக்கும்போது இவங்க எதாச்சும் கால் பண்ணியும் கரெக்டா வந்து நானும் பாத்துட்டேன், இந்தாம்மா அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அம்மா பேசினாங்க, அத்தை பேசினாங்க. நானும் அத்தை கிட்ட பேசல, அம்மா பேசினாங்க. அம்மா பேசிட்டு சொல்லுவாங்க ஒரே வார்த்தை, அண்ணன் பையனுக்கு தானே கொடுக்குறீங்க, அதுக்கு எதுக்கு ஜாதகம்லாம் நீ பாத்துட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் ஜாதகன்றதே வேணாம், நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி அம்மா சொல்லி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசு ஆறல. என்னோட அம்மாவுக்கு வந்து விருப்பமே இல்லாம ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க. அப்படியே போன்ல வந்து லேண்ட்லைன் போன்ல இருந்து தான் கால் பண்ணுவோம். எப்பயாவது வாரத்துல ஒரு நாள் நானும் அம்மாவும் வந்து வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் வரணும் வந்து தான் போன் பண்ணுவோம். அப்போ வந்து ஏதோ மனசு கஷ்டத்துல வந்து போன் பண்ண மாதிரி போன் பண்ணோம். ஒரு நாள் எல்லார்கிட்டையும் பேசினப்போ வந்து மாமா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணணும்னா தான் வீட்டுக்கு வரணுமா, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. லீவ் வரப்போகுது இல்லையா, ஸ்கூல் லீவ், தங்கச்சிக்கு லீவ் விட போறதுனால வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு வர விருப்பமே இல்லை. நானும் எனக்குமே ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னா அப்புறம் எப்படி கட்டி கொடுப்பாங்க, அப்புறம் ஏன் நம்ம ஏன் போய் பார்க்கணும், வேண்டாம், அதுக்கு இப்படியே இருந்துடலாம், இதோடய முடிஞ்சதா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் வரல அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனாலும் அவங்க வீட்டுல இவங்க சும்மா இருக்கல, எப்ப பாரு அழுதுட்டு இருக்கிறது, இதே மைண்ட்ல போட்டு ஓட்டுறது. அதனால மாமா என்ன பண்ணாங்க, குடு நான் போயிட்டு வேற ஒரு இடத்துல ஜாதகம் பாக்குறேன், அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லல அவங்க.
ஆனா பொதுவா வந்து அதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க ஜாதகம், அதெல்லாம் பொருத்தம்லாம் நல்லா தான் இருக்கு, அவருக்கு பார்க்க தெரியலன்னு நினைக்கிறேன்னு சொல்லி மாமா என்ன சொல்லி முடிச்சிட்டாங்க. சமாதானப்படுத்துறதுக்கு தான் சொன்னாங்களான்னு எனக்கு இன்னுமே தெரியாது. என்னோட அது மாமாவுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் வரைக்குமே எனக்கு வந்து ஒண்ணும் இல்லம்மா, இந்த பாரு பொருத்தமே எழுதி தந்திருக்காங்க பாருன்னு ஒரு பேப்பர் கொண்டு வந்தாங்க. ஆனாலுமே எனக்கு நான் வந்து தெரியல உண்மையிலே பொருத்தம் இருந்ததான்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் சரின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை வந்ததே வந்து மே மாசம், டேட் ஞாபகம் இல்லை கரெக்டா, மே மாசம் லீவ் விட்ட உடனே நான் சரி போயிட்டு வரலாம், சும்மா தான். ஆனாலும் கல்யாணம் அப்போ கூட எனக்கு முழு மைண்டு வரல, அம்மாவுக்கும் வரல. சரி கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்றது, சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்தா ஃபர்ஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இங்க தூக்கம் வரல. அது ஒரு மாதிரி ஃபீல், அதெல்லாம் அனுபவிச்சா தெரியும். தெரியும். தூக்கம் வரல. அப்புறம் நைட்டு டைம் எடுத்து பாக்குறேன். அண்ணன் கிட்ட வேற நான் டைம் வந்துடும், நான் ட்ரெயின் சீக்கிரமா போலாம். எத்தனை மணிக்கு? 3:30 மணிக்கெல்லாம் சொல்றேன். ட்ரெயின் வர்றது 6:30 மணி. ஆனா இங்க லோக்கல் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுறது 4:30 மணிக்கு தான் ட்ரெயின் வரும். இங்க நான் இருந்த இடத்துக்கு 4:30 மணிக்கு தான் ட்ரெயினே வரும். ஸோ அண்ணன் சொல்லிட்டு இருறா வெயிட் பண்றா போலாம், இன்னும் டைம் லோக்கல் ட்ரெயினே வராது, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்னு சொல்லி அப்படியே டைம் போச்சு. ஒரு 4:30 மணிக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்த பிறகும் யாரும் பேசவே இல்லை. சரி பேசவே இல்ல. எனக்கு வந்து பாப்பேன் சிரிப்பேன் அவ்வளவுதான். எல்லாரும் இருந்தாங்க இங்க. அங்க நாத்தனாரு இன்னும் 2-3 பேர், 3 நாத்தனார் இருந்தாங்களா, ரெண்டு பேர் இருந்தாங்க. அண்ணா, அண்ணி, குழந்தை, மாமா, அத்தை, எல்லாரும் நிறைய பேர். இப்ப நாங்களும் 4 பேர். அப்ப வீட்டுல எவ்வளவு பேர் இருப்போம் பாருங்க. நல்லா ஜாலியா தான் இருந்தது. ஆனாலும் பேச மாட்டோம். நானும் லீவ் போடல, கம்பெனி போயிட்டேன். ஒரு வாரம் இருந்தாங்க. லாஸ்ட் 2 நாள் நான் லீவ் போட்டேன். 2 நாள் லீவ் போட்டப்ப மட்டும் அப்படியே அப்ப கூட லைட்டா எதுனா பேசுவாங்க. இல்ல சாப்பாடுலாம் எதுனா வச்சு குடும்பாங்க அத்தை வந்து. அப்ப கூட பண்ண மாட்டேன். இவங்க உடனே போயிட்டு அத்தைகிட்ட போயிட்டு சமைக்க தெரியுமான்னு கேளுங்கம்மா, என்ன நல்லா சமைப்பான்னு கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி விடுவாங்க. உடனே வந்து இப்படி கேக்குறாமான்னு சொல்லி அத்தை உடனே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படியே போச்சு. ஒரு வாரம் வந்து நல்லா ஜாலியாவும் இருந்தது, பயமாவே ஜாலியா இருந்தது. அவங்க பேச மாட்டோம். அப்புறமா இவங்க தங்கச்சி எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு மாடியில போய் உட்காந்துருந்து பேசலான்ட்டு நாங்க எல்லாம் போயிருவோம், மேல போயிருவோம். யாரும் பெரியவங்க யாரும் வரல. அவங்க இவங்க தங்கச்சி கிட்ட எல்லார்கிட்டயும் நல்லா பேசிப்பேன். இவங்களும் வந்து கூட வந்து இருப்பாங்க. ஆனா நான் வாயை திறக்க மாட்டேன். அப்படியே போச்சு. ஒரு வாரம் டைம் போனது தெரியல. எங்க வெளியில போனோம், திருக்கழுக்குன்றம் கோயிலுக்கு போனோம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து அவங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலி எல்லாருமே கோவிலுக்கு போனோம். சரி என் பக்கத்துல வந்து உட்காருவாங்கன்னு பார்த்தா அப்போ இல்ல, கோவிலுக்கு அக்கா மைனி வீட்டுக்கு தான் போனோம். அவங்க அக்கா வீட்டுக்கு. அவங்க அக்காக்கு அப்ப மேரேஜ் ஆயிருந்தது. அங்கதான் போனோம். ஆமா சாரி, திருக்கழுங்குன்றம் வந்து அப்ப இல்ல. அது நான் நெக்ஸ்ட் வரும் வீடியோல, அதுவும் வரும். அப்ப இல்ல, அப்ப அங்க போயிட்டு வந்தோம். வெளியில போனோம், ட்ரெயின்ல போனோம்ல. போயிட்டு அங்க ஒரு நாள் எல்லாரும் வாங்க அத்தை சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க போனோம். அங்க ஒரு நாள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தோம். ஒரு நாள் வீட்டுல, அதான் 2 நாள் லீவ் போட்டிருந்தாங்களா, ஒரு நாள் வீட்டுல. அப்பவும் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டணும், போட்டோ காட்டணும், இவங்க எப்படி இருப்பாங்கன்னு. நான் வேலைக்கு போயிருந்தேன். ஆமா செம ஒல்லியா இருப்பாங்க. சரி எனக்கு வந்து போட்டோ கேட்கணும் இப்படி எல்லாம் பக்கத்துல உட்காந்து பேசுறப்ப கூட நினைப்பேன். ஆனாலும் எல்லாரும் இருப்போம். அப்போ அதனால நான் கேட்கவே இல்லை. எனக்கு ஆனா தனியா பார்த்தா கூட எனக்கு பேசணும்னே தோணாது, நகண்டுருவேன், கேட்க மாட்டேன். அப்படியே போச்சு. அப்புறம் அம்மாட்ட வந்து நான் ஊர்ல இருந்து வரும்போதே சொன்னேன், அம்மா நீங்க போட்டோ மட்டும் கேட்டு பாருங்க அப்படி சொல்லிதான் கூப்பிட்டு வந்தேன். அதான் அப்போ இங்க வந்த பிறகுதான் ஃபுல் முடிவு அம்மாவும் எடுத்தாங்க. நானுமே நம்ம கன்ஃபார்மா இங்கதான் கல்யாணம் ஆகி வரப்போறோம் அப்படின்னு சொல்லி முடிவானதே நான் வந்த பிறகுதான். உடனே சரின்ட்டு அந்த 2 நாள் வீட்டுல இருந்தாங்களா, அப்பவே நான் நினைச்சு அம்மாடியும் சொன்னேன், சரி கேட்டு பார்க்கலாம். அம்மா தானே கேட்டாங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட போட்டோ கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் தேடின எல்லாமே அப்போ வந்து கூட கேமரா இருக்கும்ல, சின்னதா இருக்கும். அது எல்லாமே லாங் ஷாட், ஃபேஸ் வந்து சரியா தெரியாது. ஓரளவுக்கு அப்போ இருந்த கேமரா கிளியரன்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ அதையும் கொடுத்தாச்சு. இவங்க போட்டோ கேட்டா சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுக்குறாங்க, ஸ்கூல் படிச்சது. ஆமா அது எடுத்துட்டு வரல. இல்ல நான் போட்டோ எடுத்துட்டே வரல.
அதுக்கப்புறம் போய் நான் நல்லா அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணி போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அமிச்சேன். போட்டோ கேட்டாங்க, நீங்க மேக்கப் போட்டு வாங்கிட்டீங்க. அனுப்பிச்சாங்க. ஆமா ஆமா, நான் புடவெல்லாம் மட்டும் கட்டி மேக்கப்பே இல்லாம போட்டோ. போட்டோ கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ஏத்தி வந்தீங்கல்ல, எக்மோர் வந்தீங்க. எக்மோர் போன அங்க பிறகு அப்பவும் அங்கதான் தரல. அம்மா கேட்டுட்டாங்க, ஆனா இவங்க கொடுக்கவே இல்ல. நானும் சரி ஒருவேளை தரமாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க வர போயிட்டேன். அங்க வர ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இந்த அப்பந்தான் நாங்க வந்து பேசவே செஞ்சோம். ஆரம்பிச்சோம். ஒரு வாரம் வீட்ல இருந்தோம், நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்ல. அப்பதான் ஃபர்ஸ்ட் பேசணும். அப்பதான் போட்டோ கொடுத்தாங்க. என் கையில போட்டோவே கொடுத்து அங்க வச்சு போட்டோ கையில வாங்கின பிறகுதான் போய் என்கிட்ட பேசவே பேசவே செஞ்சாங்க. செஞ்சேன். அதுக்கப்புறமா தான் அத்தை கிட்ட சொல்லுவேன், அதான் போன் ஒண்ணு வாங்கிருங்க, இது மாதிரி ரிலையன்ஸ் சொல்லிட்டாங்க. பீரியட்ல வந்து ரிலையன்ஸ் செம்ம பீக்ல இருந்தது. சோ இந்த மாதிரி போன் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ தான். ஃப்ரீயா பேசலாம். ரிலையன்ஸ் மாசம் 39 ரூபா அவ்வளவோ அது. வீட்ல வச்சு அதெல்லாம் பேச முடியல எங்களுக்கு. அதனால வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க எங்களை விட, ட்ரெயின் ஏத்தி விட. எங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால வந்திருந்தாங்க. அப்போ இதெல்லாம் பேசிட்டு போன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சு. இதுக்கப்புறம் வந்து நானும் சொல்லிட்டேன், உண்மையிலேயே போன் இருந்தா தானே நல்லா இருக்கும், ஏன்னா ரொம்ப தூரம் பார்க்கவே முடியாது, எப்ப பார்ப்போம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டோம். போன் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்தது, என்னென்ன நல்லா நடந்ததுன்னு பார்க்கணுமா, அடுத்த வீடியோல பார்க்கலாம். 3வது வெயிட் பண்ணுங்க. பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுங்க. இதுல பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காதீங்க. ஓகே, பாய். ஓகே, பை.